ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நன்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னே அதிர நிழலுக்காக. இது சமூக சிந்தனை மட்டுமல்ல. இப்போ இது ஒரு நீர்நிலை, அதாவது செடியங்குளம் பின் சைடு நம்ம நிற்கிறோம். இங்கே பெரிய வடிகால் எங்கேருந்து வருதுன்னு சொன்னவங்க உபரி நீர் ஏரியிலேருந்து இங்கே வரக்கூடிய பாதையை தான் நம்மகிட்ட காட்டுறோம். அந்த பாதை முற்றிலும் சிதிலமடைந்து ஒரு பராமரிப்பின்றி கிடக்கிறது ரொம்ப கவலை அளிக்குது. இதே போல் நீர்நிலைகளை பராமரிக்காம காரணத்தினால தான் பல ஆக்கிரமிப்புகள் ஏற்பட காரணமாக வழிவகுத்து அவங்களே கொடுக்குறாங்க. இந்த நீர்நிலைகளுக்கு இந்த பாருங்கள், அந்த வாய்க்காலை ஃபுல்லாக நம்ம காட்ட இருக்கிறோம். அந்த வாய்க்காலை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிடுங்க. இது என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி வடிகால் வாரியம் எந்த நிலையில் இருக்குதுன்னு அவங்க பார்க்கவே மாட்டேங்க. ரொம்ப கவலையோடு இருக்குது. இதுதான் உங்கள்கிட்ட இன்றைக்கி காட்டுறோம். இந்த 2 பக்கத்தையும் வாய்க்காலை சரி செய்து கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் நம்ம இதை அதிர நிலையில் நம்ம பதிகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஷேக் பரீத் அவர்கள் நமக்கு இன்றைக்கி அழைச்சிருக்காங்க. வந்திருக்கிறோம், வாங்க நேரடியாக காப்போம். இதான் வாய்க்காலை பாருங்கள், ரொம்ப ரொம்ப கவலை அளிக்குது. இதெல்லாம் என்ன தான் செய்கிறாங்க அதிகாரிகள் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் அலட்சியப்படுத்தினா தான் இங்கே ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. தயவு செய்து இதெல்லாம் வடிகால், அது நீர் வரக்கூடிய இடத்த இந்த நீர் எங்கேருந்து வருதுன்னு நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்துங்க. ஏன் இவர் கோரிக்கை வைக்கிறாரு, இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த பாருங்கள் எப்படி கொண்டு போன மட்டும் பாருங்கள். போ இதான் வடிகால் எப்படி இருக்கு பாருங்கள். கேட்பாரத்து கிடக்குது. இதெல்லாம் இந்த மேட்டூர் அணை தண்ணி திறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். இங்கெல்லாம் தண்ணி வரும். அது தயவு செய்து கழிவு நீர் இதில் விடாதீங்க. அதே போல் இந்த ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டாம். அதே நிலையில் நீங்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறதுக்கு அதிகாரிகள் தயவு செய்து இதை அலட்சியமாக எண்ணாமல் இந்த இடம் எங்கே இருக்குன்றா நம்ம அதாவது அதிராம்பண்ண பேருந்து நிலையத்திலிருந்து மயிலங்கோட்டை சாலையில் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த முற்றிலும் எத்தனையோ நல்லுள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க கொண்டு போக மாட்டேங்கிறாங்க அரசுக்கு. இந்த பாருங்கள் எப்படி இதுக்கு தானே போகுது, எப்படி சீலம் அடைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் வாய்க்காலை சுத்தப்படுத்தி கொடுத்தாதான் அந்த நீர் அவ்வளவு அருமையாக அந்த குளத்தில் இறங்கும். ஃபுல்லாக தூத்துட்டாங்க. அப்படியே தூத்து தான் நீர்நிலை எல்லாமே அழிஞ்சு போகிற சூழ்நிலையில் ரொம்ப கவலையோடு நான் பதிவிடுறேன். அதிகாரிகளை இதை அலட்சியமாக எண்ணாதீங்க, என்ன பதிவிடுறான்னு நினைக்காதீங்க. உங்கள் பார்வைக்கு கண்டிப்பாக வரும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நீர்நிலையை எப்படி நம்ம அதை காட்டுறோம் பாருங்கள். முற்றிலும் தூந்துருக்கு, குப்பை கொட்டுற இடமா இருக்குது. எப்படி தூந்துருக்கு பாருங்கள். இதை நீர்நிலையை தூக்க விடமாட்டோம், எந்த காலத்திலும் விடமாட்டோம். அது நீங்கள் கவனிக்காட்டி நம்ம நமக்கு என்னன்னு கிடக்க மாட்டோம். அதையும் நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம். இதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உடனே போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுப்பின்ற நம்பிக்கையில் நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை. நம்ம 100 நாள் வேலை திட்டம் எவ்வளோவே இருக்குது, அதன் மூலமாக கூட சுத்தம் பண்ணலை. ரொம்ப வேதனை அளிக்குது, ரொம்ப கவலை அளிக்குது. அதிகாரிகளை நீங்கள் அலட்சியம் பண்ணுறதுனால தான் ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது என்பதை நீங்கள் உணருங்க. எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு.